எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை நிர்வாக சேவை தரம் 3 மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சைக்கான வழிகாட்டல் செயலமர்வு தொடரில் அரச நிர்வாகத்தோடு தொடர்பட்ட விடை ஆய்வு 2 என அழைக்கப்படுகிற பொதுவான பிரயோகமாக கிரகித்தல் என்று அறியப்படுகின்ற வினாத்தாளுக்கான இன்னும் ஒரு செயலமர்வில் சந்திக்கிறோம். இதுல நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிற உரைப்பகுதி, முதலாவது உரைப்பகுதி தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடி அதற்குரிய விடைகளை தேடி கண்டுபிடிச்சு செய்துட்டோம். இன்றைக்கு 2வது உரைப்பகுதி தொடர்பாக நாங்கள் பார்க்க போறோம். 2வது உரைப்பகுதியை எப்படி அணுகலாம் என்பது தொடர்பில் நானும் நீங்களும் சேர்ந்து கலந்துரையாடுவோம். பெரும்பாலானாக்கள் செய்து கொண்டு வந்திருப்பீங்க என்று நினைக்கிறேன். நாங்கள் இன்றைக்கு அப்படி ஒரு உடன்பாட்டுக்கு வந்திருந்தாங்க. இந்த துறைப்பகுதியை நீங்க செய்து கொண்டு வருவீங்க. நான் யார் யாரெல்லாம் செய்து கொண்டு வந்தது என்று சொல்லி செக் பண்ணுவேன் என்று பெரும்பாலானாக்கள் செய்திருப்பீங்க என்று நம்பிக்கை கொண்டு நான் அதை சரி பார்க்க இல்லை. சரி, ஒரு கால் சும்மா தெரிஞ்சு கொள்வோமே. செய்தாக்கள் எஸ் என்று போடுங்க பார்ப்போம், எத்தனை பேர் செய்திருக்கிறீங்கன்னு பார்ப்போம். சரி, பரவாயில்லை. ஒரு 8 பேர் 10 பேர் 9 10 பேர் செய்திருக்காங்க போட்டிருக்குது. அப்போ என்ன, நீங்க செய்து கொண்டு வந்தா உங்களுக்கு அதிന്റെ பிரயோசனம் கூடவா இருக்கும், இல்லாவிட்டால் அதிന്റെ பலன் குறைய இருக்கும். நீங்க செய்துட்டால்தான் நீங்கள் என்ன தவற விட்டுட்டீங்க, இன்னும் சரியா செய்திருக்கலாம் என்ற விஷயத்த உங்களுக்கு விளங்கும், அல்லது கொஞ்சம் பிரயோசனம் குறைவாக இருக்கும், அவ்வளவுதான். சரிதானே? சரி, அப்ப நாங்கள் இந்த முதலாவது உரைப்பகுதியை வாசிப்போம். நானும் நீங்களும் சேர்ந்து வாசிப்போம். இரட்டை பற்றாக்குறை நிலைமை என பிரபல்யமாக குறிப்பிடப்படும் நாட்டினுடைய இயலாற்றலுக்கு மேலாகவும் அதிகமாகவும் மிதமிஞ்சிய செலவழிப்பினால் ஏற்படும் சமமின்மைகளிலிருந்து வெளிப்படுகின்ற அரசாங்க வரவு செலவு திட்டத்திலும் வெளிநாட்டு நடைமுறை கணக்கிலும் ஒரே நேரத்தில் காணப்பட்ட பற்றாக்குறைகள் பல ஆண்டுகளாக இலங்கையில் முக்கிய அமைப்பியல் சார்ந்த தடையாகவும் பேரண்ட பொருளாதார பாதிப்புக்கான முக்கிய மூலமாகவும் காணப்படுகின்றன. வணிக வர்த்தக கணக்கிலும் முதலாந்தர வருமான கணக்கிலும் ஏற்பட்ட பாரிய அளவிலான பற்றாக்குறைகளினால் முக்கியமாக தூண்டப்பட்டு இலங்கை பல ஆண்டுகளாக தொடர்ச்சியான வெளிநாட்டு நடைமுறை கணக்கு பற்றாக்குறைகளை அனுபவித்து வருகின்றது. பணிகள் கணக்கு மற்றும் இரண்டாந்தர வருமான கணக்கு, முக்கியமாக தொழிலாளர் பண அனுப்பல்கள் ஆகியன மிகைகளை பதிவு செய்திருந்த போதிலும் நடைமுறை கணக்கில் வணிக பொருட்களின் வர்த்தக மற்றும் முதலாந்தர வருமான கணக்குகள் என்பவற்றில் எப்போதும் உள்ள விரிவடைந்த பற்றாக்குறைகளின் தாக்கத்தை பாதுகாப்பதற்கு இத்தகைய மிகைகள் போதியளவானதாக காணப்படவில்லை. மேலும் அமைப்பியல் சார்ந்த மற்றும் கொள்கை தடைகள் காரணமாக போருக்கு பிந்தைய பொருளாதார காலப்பகுதியிலும் எதிர்பார்க்கப்பட்ட மட்டங்கள் அளவிற்கு இலங்கை வெளிநாட்டு நேரடி முதலீடுகள் போன்ற படுகடன் அல்லாத வெளிநாட்டு நிதியியல் பாய்ச்சல்களை கவர்வதற்கு தவறிவிட்டது. மேலும் கடந்த தசாப்த காலப்பகுதியில் நாட்டின் அதிகரித்து வரும் வெளிநாட்டு படுகடன் மற்றும் அதன் விளைவாக ஏற்பட்ட பாரிய அளவிலான படுகடன் தீர்ப்பனவு கொடுப்பனவுகள் போன்றன வெளிநாட்டுத்துறை சமமின்மைகளை மோசமாக்குகின்ற படுகடன் உறுதிப்பாட்டு கரிசனைகளுக்கு முக்கியமாக பங்களித்தன. வெளிநாட்டுத் துறையில் ஏற்பட்ட அமைப்பியல் சார் பலவீனங்களுக்கு மத்தியில் இறைத்துறை மீதான செயல்திறனற்ற விரைவானதுமான கொள்கை மாற்றங்கள், COVID-19 உலகளாவிய நோய் தொற்று பரவல் மற்றும் தொடர்புடைய நிச்சயமற்ற தன்மைகள் என்பன அதன் பேரண்ட பொருளாதார பலவீனங்களை தீவிரப்படுத்தி தொடர்ச்சியான பேரழிவுகளுக்கு வழிவகுத்தன. 2022 ஏப்ரலில்
திரவ இருப்புகள் ஏறத்தாழ 0 மட்டங்களுக்கு வீழ்ச்சியடைந்தமை மற்றும் 2022 மார்ச் தொடக்கத்தில் செலாவணி வீதம் பாரிய மிகைப்படுத்தலுக்கு உட்பட்டமை என்பவற்றுடன் மொத்த அலுவல் சார் ஒதுக்குகள் வரலாற்றில் குறைந்த அளவிற்கு வீழ்ச்சியடைந்திருந்தன. இப்பின்னணியில் பன்னாட்டு நாணய நிதியத்துடனான நிதியளித்தல் ஏற்பாட்டிற்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கிய அதே வேளை படுகடன் மறுசீரமைப்பு செயல்முறை நிலுவையில் உள்ள நிலையில் 2022 ஏப்ரலில் அரசாங்கம் இடைக்கால பகுதி ஒன்றுக்கு படுகடன் ஸ்தம்பிதம் ஒன்றை அறிவித்திருந்தது. இலங்கையின் படுகடன் நிலையற்றது என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதால் பன்னாட்டு நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதியிடல் வசதி ஏற்பாட்டின் வெற்றியானது தற்போதுள்ள படுகடன் மறுசீரமைப்பின் முன்னேற்றத்தில் தங்கியுள்ளது. சரி, அப்ப நாங்கள் ஓரளவுக்கு எங்களுக்கு விளங்குற மாதிரி முதல் வாசிச்சு பார்க்கறது எங்களுடைய மெதட் அப்படித்தானே ஒரு தடவை வாசிச்சு முடிய இருக்கிற சொற்களினுடைய எண்ணிக்கைய கணக்கு பண்ணுவோம். கேள்வி எப்படி சொல்லப்பட்டிருக்கு, 1/3 சுருக்கி எழுத சொல்லி இருக்கிறபடியாக இப்ப முதல்ல நாங்கள் இந்த உரைப்பகுதியில சொற்களின் எண்ணிக்கை எத்தனை என்று சொல்லி தெரிய வேண்டும். அப்போ செய்தாக்கள் சொற்களினுடைய எண்ணிக்கை எண்ணி இருப்பீங்க, எத்தனை சொற்கள் இருந்தது என்று சொல்லி ஒரு சொல்லுங்களேன், மெசேஜ்ல போடுங்க பார்ப்போம். சரி, இந்த 216 கொஞ்சம் உங்களுடைய கால்குலேஷனை பார்க்க வேணும். சரிதானே, என்ன நடந்தது என்று சொல்லி பாருங்க. அன்னளவாக 225 சொற்கள் என்பது அன்னளவாக சரி, ஒரு 220, 21, 22 எங்களுக்கு சில பேர் சிலவற்றை பிரிச்சு எண்ணியிருக்கணும் பல ஆண்டுகளாக என்றால் 2ஐயும் சேர்த்து 2 சொல்லாக எண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் 2 தான், சரிதானே. இப்படி எண்ணியிருப்பேன், சில பேர் அதை சேர்த்து எண்ணியிருக்கிறோம், அப்படி சில தவறுகள் இருக்கும். அன்னளவாக 225 சொற்கள். 225 சொல்ல 3ஆல பிரிச்சம் என்றால் 75. எங்களுடைய சுருக்கம் 75 சொற்கள்ல இருக்க வேணும், சரிதான். 75 சொற்கள்ல வரக்கூடியதாக இந்த சுருக்கத்தை எழுதுறதுக்கு நாங்கள் இன்னும் ஒரு தடவை இந்த உரைப்பகுதியை வாசித்து பார்ப்போம். எங்களுக்கு விளங்குகிற மாதிரி வாசிப்போம். 2 தடவை 3 தடவை வாசித்து விளங்கினதுக்கு பிறகு அடுத்ததாக நாங்கள் ஒவ்வொரு பந்தியாக எடுத்து அதை துண்டு துண்டா உடைக்கிறோம். உடைச்ச துண்டை சாராம்சப்படுத்தி எழுதுகிறோம். ஒவ்வொரு துண்டத்துக்கும் தனித்தனி வசனமாக எழுதுகிறோம். எழுதிட்டு அந்த வசனங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து நாங்கள் ஒரு பார்க்க வேணும், அது சுருக்கத்துக்கு சரியா இருக்குதா, சொல்லப்பட்ட 75 சொற்களுக்குள்ள இருக்குதா, ஒரு தொடர்ச்சி தன்மை இருக்கா, இலக்கண ரீதியான பிழைகள் இல்லையா, இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் பார்த்து அதன் பின்னால நாங்கள் அதை கொண்டு போயிட்டு விடத்தாள் எழுத வேணும். விடத்தாள் எழுதுகிற போது ஒரு வரி மேல வச்சுட்டு எழுத வேணும். ஏனென்றால் எங்களுக்கு அந்த தலைப்பு போடுறதுக்கு ஒரு வரி தேவைப்படும். அல்லது தலைப்பை போட்டுட்டு எழுதினாலும் பரவாயில்லை, உங்களுக்கு தலைப்பு தெரியும் தானே, சுருக்கம் எழுதி முடியும், உங்களுக்கு தலைப்பு விளங்கிடும். அதுக்கு பிறகு தலைப்பை போட்டு எழுதி முடிய கீழே எத்தனை சொற்கள் என்று எழுதி முடிக்கிறோம். நாங்கள் செய்கிற முறை. புதுசா வந்தார்கள் யாராவது 1-2 பேர் இருந்தால் நீங்க முதல் செய்த வீடியோவை பார்த்துக்கொள்ளுங்க, அதுல கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். சரி, இப்ப திரும்ப நான் இந்த உரைப்பகுதியை வாசிக்கிறேன். இப்போ ஒரு பந்தியாக நாங்க வாசிப்போம். ஏன்னா இதுல 2 பந்தி சேர்த்து இருக்குது. சரி, அந்த பகுதியை நாங்க வாசிப்போமே, எங்களுக்கு ஒரே காட்சியில பார்க்கக்கூடியதாக இருக்கு, ஒரே சீன்ல பார்க்கக்கூடியதா இருக்கிறதால அதை பார்ப்போம். அடுத்த துண்டத்தை இன்னொரு தனியாக பார்ப்போம். இரட்டை பற்றாக்குறை நிலைமை என பிரபல்யமாக குறிப்பிடப்படும் நாட்டினுடைய இயலாற்றலுக்கு மேலாகவும் அதிகமாகவும் மிதமிஞ்சிய செலவழிப்பினால் ஏற்படும் சமமின்மைகளிலிருந்து வெளிப்படுகின்ற அரசாங்க வரவு செலவு திட்டத்திலும் வெளிநாட்டு நடைமுறை கணக்கிலும் ஒரே நேரத்தில் காணப்பட்ட பற்றாக்குறைகள் பல ஆண்டுகளாக இலங்கையில் முக்கிய அமைப்பியல் சார்ந்த தடையாகவும்
பேரண்ட பொருளாதார பாதிப்புக்கான முக்கிய மூலமாகவும் காணப்படுகின்றன. வணிக வர்த்தக கணக்கிலும் முதலாந்தர வருமான கணக்கிலும் ஏற்பட்ட பாரிய அளவிலான பற்றாக்குறைகளினால் முக்கியமாக தூண்டப்பட்டு இலங்கை பல ஆண்டுகளாக தொடர்ச்சியான வெளிநாட்டு நடைமுறை கணக்கு பற்றாக்குறைகளை அனுபவித்து வருகின்றது. பணிகள் கணக்கு மற்றும் இரண்டாந்தர வருமான கணக்கு, முக்கியமாக தொழிலாளர் பண அனுப்பல்கள் ஆகியன மிகைகளை பதிவு செய்திருந்த போதிலும் நடைமுறை கணக்கில் வணிகப் பொருட்களின் வர்த்தக மற்றும் முதலாந்தர வருமான கணக்குகள் என்பவற்றில் எப்போதும் உள்ள விரிவடைந்த பற்றாக்குறைகளின் தாக்கத்தை பாதுகாப்பதற்கு இத்தகைய மிகைகள் போதியளவானதாக காணப்படவில்லை. மேலும் அமைப்பியல் சார்ந்த மற்றும் கொள்கை தடைகள் காரணமாக போருக்கு பிந்தைய பொருளாதார காலப்பகுதியிலும் எதிர்பார்க்கப்பட்ட மட்டங்கள் அளவிற்கு இலங்கை வெளிநாட்டு நேரடி முதலீடுகள் போன்ற படுகடன் அல்லாத வெளிநாட்டு நிதியியல் பாய்ச்சல்களை கவர்வதற்கு தவறிவிட்டது. மேலும் கடந்த தசாப்த காலப்பகுதியில் நாட்டின் அதிகரித்து வரும் வெளிநாட்டு படுகடன் மற்றும் அதன் விளைவாக ஏற்பட்ட பாரிய அளவிலான படுகடன் தீர்ப்பனவு கொடுப்பனவுகள் போன்றன வெளிநாட்டுத்துறை சமமின்மைகளை மோசமாக்குகின்ற படுகடன் உறுதிப்பாட்டு கரிசனைகளுக்கு முக்கியமாக பங்களித்தன. சரி, இந்த பகுதி 2 தரம் வாசிச்சிருக்கிறோம். உங்களுக்கு ஓரளவுக்கு விளங்கிட்டுதா என்று பார்க்கறதுக்கு சுருக்கம் எழுதுவதற்கு முன்பாக அந்த பகுதியில நாங்கள் சுருக்கத்தை எழுதுவோம். அதற்கு முன்பாக இதை துண்டாக்கிட்டு ஒவ்வொரு துண்டம் தொடர்பாகவும் உங்களுக்கு என்ன விளங்குது என்று சொல்லி பார்த்து கொண்டு அங்கால போகும். எனக்கு யார் இதை துண்டமாக்கி தர போறாள்? ஜெகஜின்மன் வந்திருக்கார். வேற யாரும் வர போறீங்களா? அவர்கிட்ட கொடுப்போமா? தனுஷ்குமார் 2 பேர் வளமையா வார பிள்ளைகள் தான். வேற யார்? ஓகே, இந்த பிரணவ் கிட்ட கொடுப்போம். பிரணவ் மற்றாக்கள் மக்க ஓ பண்ணுங்க. பிரணவ் சொல்லுங்க, எங்க உடைக்க போறோம்? எங்க சத்தம் வேற இல்லை உங்களுடையது. சரி, அவர் மைக் ஒன்னில வச்சிருக்கிறார். அவருடைய சத்தம் வேற இல்லைங்கிறதால நிரோசலாம். ஓகே, கதைங்க நீ. முக்கிய மூலமாகவும் காணப்படுகின்றன. முக்கிய மூலமாகவும் காணப்படுகின்றன. ஓகே, அதுல வச்சு உடைப்போம். என்ன பாரன் பேனாவே இருக்கு. சரி, அடுத்தது சொல்லுங்கம்மா. பற்றாக்குறைகளை அனுபவித்து வருகின்றது. எங்க பாக்குறோம்? ஓகே, இதுல வச்சு வீடியோ ஆன் பண்ண. கடவுளே, அந்த மனுஷன் பாப்பா வீடியோ ஆன் பண்றாங்க. தெரிவிக்கிறேன், நான் தெரிவேன் லூசு. பரவாயில்ல, லூசோ ரைட்டோ மைக்கோ பண்ணுங்க. சரி, அடுத்தது சொல்லுங்க. காணப்படவில்லை, போதிய அளவானதாக காணப்படவில்லை. ஓகே, போதிய அளவானதாக காணப்படவில்லை. அதுல 3 துண்டாக அந்த பந்தியை உடைக்கிறோமே. சரி, அடுத்தது சொல்லுங்க. பாய்ச்சல்களை கவர்வதற்கு தவறி விட்டது. மற்றது பங்களித்த கடைசி துண்டு. ஓகே, அப்போ நாங்கள் 5 பெரிய துண்டங்களாக உடைச்சிருக்கிறோம். ஓகே, தொடர்ந்து நீங்களே கதைக்கிறீங்களா? நிரோசலா லைன்ல இருக்கிறீங்களா? ஓம் சார். சரி, அப்ப முதலாவது துண்டம் ஒரு வாசிப்பம் திருப்பி. இரட்டை பற்றாக்குறை நிலைமை என பிரபல்யமாக குறிப்பிடப்படும்
நாட்டினுடைய இயலாற்றலுக்கு மேலாகவும் அதிகமாகவும் மிதமிஞ்சிய செலவழிப்பினால் ஏற்படும் சமமின்மைகளில் இருந்து வெளிப்படுகின்ற அரசாங்க வரவு செலவு திட்டத்திலும் வெளிநாட்டு நடைமுறை கணக்கிலும் ஒரே நேரத்தில் காணப்பட்ட பற்றாக்குறைகள் பல ஆண்டுகளாக இலங்கையில் முக்கிய அமைப்பியல் சார்ந்த தடையாகவும் பேரண்ட பொருளாதார பாதிப்புக்கான முக்கிய மூலமாகவும் காணப்படுகின்றன. சரி, இதுக்குள்ள இரட்டை பற்றாக்குறை என்று அழைக்கப்படுவது எது? அரசாங்க பேரண்ட பொருளாதார திட்டத்தில் மற்ற ஆக்கள் உங்களுடைய மற்ற ஆக்கள் உங்களுடைய ஓஃப்ல வச்சுக்கொள்ளுங்க. திருப்பி சொல்லுங்கம்மா. இரட்டை பற்றாக்குறை என்கிறது எது? வரவு செலவு திட்டத்திலும் வெளிநாட்டு நடைமுறை கணக்கிலும் ஒரே நேரத்தில் காணப்படுகிற பற்றாக்குறைகள் சார். கிரேட் கிரேட் ஓகே. அப்ப இரட்டை பற்றாக்குறை நிலைமை என்பது வரவு செலவு திட்டத்திலும் வெளிநாட்டு நடைமுறை கணக்கிலும் காணப்படும் பற்றாக்குறைகள். வெளிநாட்டு நடைமுறை கணக்கிலும் காணப்படும் பற்றாக்குறைகள் அல்ல ஒரே நேரத்தில் காணப்பட்ட பற்றாக்குறை. அப்ப நாங்கள் இந்த இரட்டை பற்றாக்குறை என்று சொல்லுகிறது அதை விவரிக்கிற ஒரு விடயம். நாங்கள் சுருக்கமாக சொல்லலாம், வரவு செலவு திட்டத்திலும் வெளிநாட்டு நடைமுறை கணக்கிலும் ஒரே நேரத்தில் காணப்பட்ட பற்றாக்குறைகள் என்ன செய்திருக்கு? இந்த பற்றாக்குறைகளால் என்ன விளைவு வந்திருக்கு? பேரண்ட பொருளாதாரத்துல பாதிப்புகள் நீண்ட காலமா பேரண்ட பொருளாதாரத்தை அது பாதிச்சிருக்கு. அடுத்தது அமைப்பியல் சார்ந்த தடையாகவும் பேரண்ட பொருளாதாரம். அவ்வளவுதான். அந்த ரெண்டையும் சொன்ன வேண்டாம். சரி, ஏன்னா அமைப்பியல் சார்ந்த தடையாகவும் பேரண்ட பொருளாதாரம் பேரண பொருளாதாரம்னு சொல்றேன். நான் இதுல இருக்க சொல்ல பாவிக்கலாம். பேரண்ட பொருளாதாரத்தை பாதிப்புக்கான முக்கிய மூலமாகவும் காணப்படுகின்றன. அவ்வளவுதான். சரிதானே? இது இவ்வாறு ரெண்டிலையும் ஒரே நேரத்துல பற்றாக்குறை ஏற்படுவதற்கான காரணமாக உரையாசிரியர் என்னத்தை சொல்றார்? இதனால விலங்குல இந்த இரட்டை பற்றாக்குறை ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்று சொல்றார்? இரட்டை பற்றாக்குறை சாரி மிதமிஞ்சிய செலவினம், அதாவது தன்னுடைய வல்லமைக்கு மேலதிகமாக ஏற்படுகிற மிதமிஞ்சிய செலவழிப்பு. இது இன்னும் விளக்கமா சொன்னா ரெண்டு விதமான பற்றாக்குறைகளை அவர் விளங்கப்படுத்துகிறார் உரையாசிரியர். ஒன்று வெளிநாட்டு காசுக்குரிய பற்றாக்குறை, இரண்டாவது உள்நாட்டு காசுக்குரிய பற்றாக்குறை. அதாவது இலங்கை ரூபாவுக்கு பற்றாக்குறை, இலங்கை ரூபாவில பற்றாக்குறை வருது, வெளிநாட்டு நாணயத்துல பற்றாக்குறை வருகிறது. ரெண்டு விதமான பற்றாக்குறைகள். அந்த இரட்டை பற்றாக்குறை என்றது அவர் அழகா விளங்கப்படுத்துகிறார். அரசாங்க வரவு செலவு திட்டத்துல ஒரு பற்றாக்குறை. வரவு செலவு திட்டம் உள்நாட்டுல தானே காசு செலவழிக்க போறோம், உள்நாட்டு காசு. உள்நாட்டுல அரசாங்கத்துக்கு வரக்கூடிய வருமானத்திலும் பார்க்க அரசாங்கம் செய்கிற செலவு அதிகமாக இருக்குமாக இருந்தால் வரவு செலவு திட்டத்துல பற்றாக்குறை வரும். மிதமிஞ்சிய செலவு, தன்னுடைய நாட்டின் இயலாற்றலுக்கு மேலாக அதிகமாக மிதமிஞ்சிய செலவினால அது ஏற்படும். இரண்டாவது வெளிநாட்டு நடைமுறை கணக்கு. வெளிநாட்டு நடைமுறை கணக்கு இது வெளிநாட்டு நாணயத்தினுடைய வரவு, வெளிநாட்டு நாணயத்தினுடைய வெளிச்செல்கை என்பவை தொடர்பாக சேர்த்து சொல்ல போறோம். வெளிநாட்டு நடைமுறை கணக்கு. அப்போ வெளிநாட்டு காசுக்கும் ஒரே நேரத்துல பற்றாக்குறை இருக்கு. வெளிநாட்டுல இருந்து வார காசை விட வெளிநாட்டுக்கு போற காசு அதிகமாக இருக்கு. அப்ப பெருமளவு வெளிநாட்டு நிதி தட்டுப்பாடு வருது, வெளிநாட்டு காசு இருக்கு. அதே போல உள்நாட்டு காசு, இலங்கை பணம், நான் எளிமையா விளங்கக்கூடியதா சொல்லுகிறேன். யாரும் பொருளாதாரம் படித்த பிள்ளைகள் எக்கனாமிக்ஸ் டிகிரி செய்தாக்கள் என்ன கோவிச்சு கொள்ளக்கூடாது. எக்கனாமிக்ஸுக்கு சோதனை என்ன என்று சொல்லி நான் எனக்கு தெரிஞ்ச எக்கனாமிக்ஸே கதைக்கிறேன், அவ்வளவுதான். சரிதானே? நான் அதை படிக்காதபடியாலே எனக்கு அந்த பகுதி தெரியாது. நான் எளிமையாக உங்களுக்கு மற்ற ஆக்களை என்ன போல இருக்காக்களை விளங்குறதுக்காக சொல்லும். அப்ப இந்த ரெண்டு பற்றாக்குறை, உள்நாட்டுல அரசாங்கத்தின் வருமானம், அரசாங்கத்தின் செலவினம், இந்த ரெண்டு விஷயத்தையும் சேர்த்து பார்க்கிற நேரத்துல ஒரு பற்றாக்குறை என்று இருக்காது, வரவு செலவு திட்ட பற்றாக்குறை. இரண்டாவது வெளிநாட்டு நாணயம் தொடர்பான கணக்கு, வெளிநாட்டு நடைமுறை கணக்கு. இப்ப வெளிநாட்டு கணக்குல
நடைமுறை கணக்கண்டு ஒன்று இருக்குது. அதை விட மூலதன கணக்கு அல்லது நிதியியல் கணக்கண்டு சொல்லி ஒரு கணக்கு இருக்குது. இப்போ வெளிநாட்டு நடைமுறை கணக்கிலையும் பற்றாக்குறை இருக்குது. இந்த ரெண்டும் சேர்ந்து வரவு செலவு திட்ட பற்றாக்குறையும் வெளிநாட்டு நடைமுறை கணக்கின் பற்றாக்குறையும் சேர்ந்து, சரிதானே, வரவு செலவு திட்டத்திலும் வெளிநாட்டு நடைமுறை கணக்கிலும் ஒரே நேரத்தில் காணப்பட்ட பற்றாக்குறைகள் இலங்கையில் முக்கிய அமைப்பியல் சார்ந்த தடையாகவும் பேரின பொருளாதார பாதிப்புக்கான முக்கிய மூலமாகவும் காணப்படுகின்றன. இப்ப நாங்கள் இதை எழுதுகிற போது முன்னுக்கு இலங்கையில் என்று சொல்லி சொல்றோம், சரிதானே. இலங்கையில் பல காலமாக என்ற ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க, சரிதானே. பல ஆண்டுகளாக, இலங்கையில் பல ஆண்டுகளாக, இலங்கையில் பல ஆண்டுகளாக வரவு செலவு திட்டம், அதை நாங்கள் வேற சொல்ல தெரிஞ்சால் பிள்ளைகள் எழுதலாம், பாதீட்டிலும், பாதீடு அல்லது வரவு செலவு திட்டம் என்றே எழுதுவோம். வரவு செலவு திட்டத்திலும் வெளிநாட்டு நடைமுறை கணக்கிலும், வெளிநாட்டு நடைமுறை கணக்கிலும் ஒரே நேரத்தில் காணப்பட்ட பற்றாக்குறைகள், ஒரே நேரத்தில் காணப்பட்ட பற்றாக்குறைகள் இலங்கையில் பல ஆண்டுகளாக வரவு செலவு திட்டத்திலும் வெளிநாட்டு நடைமுறை கணக்கிலும் ஒரே நேரத்தில் காணப்பட்ட பற்றாக்குறைகள் அமைப்பியல் சார் தடைகளாகவும், அமைப்பியல் சார் தடைகளாகவும் பேரின பொருளாதார, பேரண்ட பொருளாதாரம் என்றும் எழுதலாம், பேரண்ட பொருளாதார பாதிப்புக்கான காரணங்களாகவும் காணப்படுகின்றன. கொஞ்சம் சுருக்கி இருக்கிற மன சொற்கள் கொஞ்சம் கூடத்தான் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 சொற்கள்ல இந்த வசனத்தை எழுதி வச்சிருக்கிறேன். இதுதானே, இந்த அளவுக்குள்ளயுமே 16 சொற்கள் வந்துச்சு. எக்ஸ்கியூஸ் மீ சார், சொல்லுங்க. இயலாமை இந்த எங்களோட கெப்பாசிட்டிக்கு மேல செலவு செய்துன்றது சொல்ல தேவையில்லையா சார்? சொன்னோம் என்றால் என்னென்ன மிகையான செலவினால் என்று சொல்லணும். கெப்பாசிட்டிக்கு மேல என்றா மிகையான செலவினால், இலங்கையின் மிகையான செலவினால் என்று எழுதி கொண்டு வந்தால் சரி. நாங்கள் உங்களுடைய ஆசையின் குழப்பமானதையும் எழுதுவோமா, எழுதி போட்டுருவோம். இலங்கையின் மிகையான செலவினால் பல ஆண்டுகளாக வரவு செலவு திட்டத்திலும் வெளிநாட்டு நடைமுறை கணக்கிலும் ஒரே நேரத்தில் காணப்பட்ட பற்றாக்குறைகள் அமைப்பியல் தடைகளாகவும் பேரின பொருளாதார பாதிப்புக்கான காரணிகளாகவும் காணப்படுகின்றன. 18 சொற்கள் இவ்வளவுக்குள்ளையும். சரியா? ஒரே நேரத்தில் காணப்பட்டது நாங்க விட்டா என்ன சார், தேவையில்லை தானே? ரெண்டு பற்றாக்குறையும் ஒரே டைம்ல இருக்குது. பல ஆண்டுகள்ல மாறி மாறி நிகழ்ந்ததா, ஒரே காலத்துல அது ரெண்டும் வந்ததா என்றது இன்னும் தெளிவா சொல்லுவோம். நான் சொன்னது போல இது எங்களோட இறுதியான முடிவில் தானேம்மா, கடைசியா சொல்லு கூட வரைக பார்த்து வெட்டோம்னா வெட்டி விடுவோமா. நீங்க அந்த பெஸ்ட் சொல்லுங்க. ஒரு கதைங்க, யாதவ பாலன் முதல் கதைக்கு தொடங்கினார், அவர் குடும்ப ஒரு டைம். இந்த முதலே எங்களுக்கு இதுல இரட்டை பற்றாக்குறை நிலைமைன்ட்டு சார், அதுக்கு தான் அதிக விரிவாக்கம் தானே சார் இதுல கீழே வருது. வெளிநாட்டிலும் ரெண்டிலையும் ஒரே நேரத்தில் இருக்கிறதானே சார் இரட்டை பற்றாக்குறை நிலைமை.
ஓ ஓ இப்ப நாங்க அது ரெண்டையும் விட்டுட்டு இரட்டை பற்றாக்குறை நிலைமை என்றதை சொன்னோம்னா சார் கொஞ்சம் ஆ, சொற்கள் குறையும் இலங்கையில் பல ஆண்டுகளாக காணப்படும் இரட்டை பற்றாக்குறை நிலைமை. அப்படியா சொல்றீங்க? இலங்கையில் பல ஆண்டுகளாக காணப்படும் இரட்டை பற்றாக்குறை நிலைமை அமைப்பியல் சார் தடையாகவும் பேரின பொருளாதார பாதிப்புக்கான காரணமாகவும் அல்ல முக்கிய மூலமாகவும் காணப்படுகின்றன. இன்னும் நல்லா இருக்குது அந்த ஐடியா. நான் இப்போ உங்களை மறுதளிக்க வேணும் என்ற நோக்கம் இல்லைத்தானே. அந்த இரட்டை பற்றாக்குறை என்ன என்று நாங்கள் விளங்கப்படுத்தியவர் இரட்டை பற்றாக்குறை நிலைமை என பிரபல்யமாக குறிப்பிடப்படுகிறது தான் இந்த ரெண்டும் சேர்த்து. அப்ப நாங்கள் அதை இப்படி இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ஒன்று எழுதி வைப்போம். என்ன இலங்கையில் பல ஆண்டுகளாக காணப்படும் இரட்டை பற்றாக்குறை, அது ஒரு சொல்லுத்தானே, இரட்டை பற்றாக்குறை நிலைமை என்ன செய்து அமைப்பியல் சார் தடையாகவும் பேரின பொருளாதார பாதிப்புக்கான காரணியாகவும் காணப்படுகின்றது. அப்போ 12, 13 சொல்லில இது எழுதக்கூடியதாக இருக்கு. இரட்டை பற்றாக்குறை என்றால் என்ன என்ற விஷயத்தை நாங்கள் விளங்கப்படுத்தி சொல்லுவேன். அது சுருக்கம் தானே எழுத போகிறோம் என்ற அடிப்படையில சரி இது பொருத்தமாக இருக்கும் போல இருக்கு. சரிதானே? அதான் இந்த கலந்துரையாடுகிற போது வருகிற நன்மை. இப்ப நான் எந்த வாட்டில் எழுதுறதில்லை, சில வேளை நான் இதை இன்னொரு 10 சொல்லிலையும் எழுதுவேன். ஆனால் நாங்கள் சேர்ந்து செய்கிற நேரத்துல ஒரு ஐடியா ஒன்று வரும். ஓகே இப்படி செய்யறா என்ன இரட்டை பற்றாக்குறை நிலைமை என்றதை தான் கீழே விளங்கப்படுத்துறார். அதுக்குரிய காரணமும் சொல்லி இருக்கிறார். அந்த 2 நிலைமையும் என்னென்று விளங்கப்படுத்தி இருக்கிறார். அதை நாங்கள் இலங்கையில் பல ஆண்டுகள் காணப்படும் இரட்டை பற்றாக்குறை நிலைமை அமைப்பியல் சார் தடையாகவும் பேரின பொருளாதார பாதிப்புக்கான காரணியாகவும் காணப்படுகிறது. அடுத்தது சொல்லுங்க. அடுத்ததுண்டத்தை எப்படி எழுதுறேன்? வணிக வர்த்தக கணக்கிலும் முதலாந்தர வருமான கணக்கிலும் ஏற்பட்ட பாரிய அளவிலான பற்றாக்குறைகளினால் முக்கியமாக தூண்டப்பட்டு இலங்கை பல ஆண்டுகளாக தொடர்ச்சியான வெளிநாட்டு நடைமுறை கணக்கு பற்றாக்குறைகளை அனுபவித்து வருகிறது. வணிக வர்த்தக மற்றும் வருமான கணக்கின் பாரிய பற்றாக்குறையினால் பல ஆண்டுகளாக வெளிநாட்டு நடைமுறை கணக்கு பற்றாக்குறையாக உள்ளது. நாங்கள் இந்த பல ஆண்டுகளாகன்றதை முன்னுக்கு தொடங்கிட்டோம் அம்மா. இலங்கை பல ஆண்டுகளாக இரட்டை பற்றாக்குறை நிலைமையை கொண்டிருக்குது என்று சொல்லி இருக்கிறதால பல ஆண்டுகள் என்பதையும் தவிர்க்கலாம். என்ற சேத்தோட பந்தியாதாரே அது வரத்தானே போகுது. பல ஆண்டுகளாக இலங்கையில காணப்படுகிற இரட்டை பற்றாக்குறை நிலைமை அமைப்பியல் சார்ந்த தடையாகவும் பேரின பொருளாதார பாதிப்பு காரணியாகவும் காணப்படுகிறது என்று சொல்லிட்டோம். அடுத்தது என்ன கணக்கு சொல்றாங்க? அடுத்தது வர்த்தக கணக்கு, வணிக வர்த்தக கணக்கு, முதலாந்தர வருமான கணக்கு பற்றாக்குறைகளினால் பற்றாக்குறை கணக்கின் பாரிய பற்றாக்குறையினால் வெளிநாட்டு நடைமுறை கணக்கு பற்றாக்குறையாக உள்ளது. அப்ப நாங்கள் அப்படி எழுதுவோம். என்னென்ன கணக்கு சொன்னாங்க? வர்த்தக கணக்கு, வணிக வர்த்தக மற்றும் வருமான கணக்கின் வர்த்தக கணக்கு மற்றும் முதலாந்தர வருமான கணக்குகளின் பற்றாக்குறை. முதலாந்தர வருமான போடாம சும்மா வருமான கணக்கு போடலாதா சார்? இல்லையம்மா, முதலாந்தரம் 2ஆந்தரம் சொல்லி 2 வருமான கணக்கு இருக்குதுங்க. வர்த்தக கணக்கு மற்றும் முதலாந்தர வருமான கணக்குகளின் பற்றாக்குறை. பாரிய பற்றாக்குறையினால் அந்த பாரிய என்றது ஒரு அடைமொழி தானேம்மா. இந்த வெள்ளை பூனை என்ற மாதிரி
கணக்குகளின் பற்றாக்குறையினால் வர்த்தக கணக்கு மற்றும் முதலாந்தர வருமான கணக்குகளின் பற்றாக்குறையினால் வெளிநாட்டு நடைமுறை கணக்கு நடைமுறை கணக்கின் பற்றாக்குறை அப்படியா வெளிநாட்டு நடைமுறை பற்றாக்குறை கணக்கு பற்றாக்குறையாக உள்ளது. பற்றாக்குறை ஏற்படுகிறது. சார் வர்த்தக முதலாந்தர வருமான கணக்கு அப்படி எழுதிடாதா சார்? எழுதலாம். நான் மற்றும் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கேன். நாங்கள் வர்த்தக கணக்கு மற்றும் முதலாந்தர வருமான கணக்கு, நீங்க வர்த்தக கணக்கு முதலாந்தர வருமான கணக்குகளின் ரெண்டு போடைக்க ரெண்டு விளங்கியிருமைக்கு வர்த்தக கணக்கு மற்றும் முதலாந்தர வருமான கணக்குகளின் பற்றாக்குறையினால் வெளிநாட்டு நடைமுறை கணக்கில் பற்றாக்குறை ஏற்படுகிறது. நான் கேட்கிறேன் சார், வர்த்தக முதலாந்தர வருமான கணக்குகளின் எழுதலாம். வர்த்தக கணக்கு என்று சேர்த்து எழுதினாலும் ஒரு சொல்லுத்தான் நாங்கள் கணக்கில் எடுக்க போறோம். வர்த்தக கண்டு எழுதினாலும் ஒரு சொல்லுத்தான். அது சொல்லு உங்களுக்கு பாதிப்பை தராதுன்றபடியா நீங்க எழுதினா பரவாயில்லை. ஓகே சார். 11 சொல்லு வருது இதுக்குள்ள. என்ன வர்த்தக கணக்கு போடுறோம். முதலாந்தர வருமான கணக்குகளின் முதலாந்தர வருமான கணக்குகளின் பற்றாக்குறையினால் வெளிநாட்டு நடைமுறை கணக்கு பற்றாக்குறை ஏற்படுகிறது. அடுத்தது பார்ப்போம். பணிகள் கணக்கு மற்றும் இரண்டாந்தர வருமான கணக்கு, முக்கியமாக தொழிலாளர் பண அனுப்பல்கள் என்று சொல்லியிருக்கார். இரண்டாந்தர வருமான கணக்கு என்றால் அது முக்கியமா தொழிலாளர் பண அனுப்பல்கள். வர்த்தக கணக்கு பணிகள் கணக்கு மற்றும் இரண்டாந்தர வருமான கணக்கு முக்கியமாக தொழிலாளர் பண அனுப்பல்கள் ஆகியன மிகைகளை பதிவு செய்திருந்த போதிலும் நடைமுறை கணக்கில் வணிகப் பொருட்களின் மற்றும் முதலாந்தர வருமான கணக்குகள் என்பவற்றில் எப்போதும் உள்ள விரிவடைந்த பற்றாக்குறைகளின் தாக்கத்தை பாதுகாப்பதற்கு இத்தகைய மிகைகள் போதிய அளவானதாக காணப்படவில்லை. திருப்பி அந்த பகுதியை வாசிக்கிறேன். முதல் நாங்கள் பதில் எழுதுறதுக்கு முன்னால அதுல சொல்லப்படுற விஷயத்தை விளங்கிக் கொள்ளும். பணிகள் கணக்கு மற்றும் இரண்டாந்தர வருமான கணக்கு முக்கியமாக தொழிலாளர் பண அனுப்பல்கள் ஆகியன மிகைகளை பதிவு செய்திருந்த போதிலும் நடைமுறை கணக்கில் வணிகப் பொருட்களின் வர்த்தக மற்றும் முதலாந்தர வருமான கணக்குகள் என்பவற்றில் எப்போதும் உள்ள விரிவடைந்த பற்றாக்குறைகளின் தாக்கத்தை பாதுகாப்பதற்கு இத்தகைய மிகைகள் போதிய அளவானதாக காணப்படவில்லை. என்ன சொல்ல வருகிறது? யார் எனக்கு இதை சொல்லி தரப்போகுது? சுதர்சன் ஒன்னுல இருக்கிறீங்க, கதைங்க பாப்போம். சில பேர் கதைக்கிறீங்க விளங்க இல்லை. நவராசா பிரசாத் கதைக்கிறீங்க விளங்க. சார் அந்த பணிகள் கணக்கு மற்றும் அந்த இரண்டாந்தர வருமான கணக்கால வருமானம் வந்து மிகையாக காணப்பட்டாலும் இந்த வெளிநாட்டு நடைமுறை கணக்கில் ஏற்பட்ட பற்றாக்குறையை ஈடு செய்ய முடியாம இருக்குது என்று சொல்லுது. வெளிநாட்டு நடைமுறை கணக்கில் ஏற்பட்ட பற்றாக்குறையை ஈடு செய்ய முடியாம இருக்குது. எதனால ஈடு செய்ய முடியாம இருக்குது? விலங்கு இல்லை எனக்கு இருக்கும். அதை அந்த பகுதியை விளங்கப்படுத்துங்க. அந்த பணிகள் கணக்கு மற்றது அந்த வெளிநாட்டு இந்த தொழிலாளர் பணம் அனுப்ப வர அந்த அது உயர்வா இருந்தாலும் சார் இத ஈடு செய்யலாமே இருக்குது. அந்த எந்த பற்றாக்குறைய வெளிநாட்டு ஸ்க்ரோல் பண்ணி போட்டு போச்சு சார் உங்களோட இந்த டிஸ்பிளே. டிஸ்பிளே க்ளோஸ் பண்ணி போட்டு தான் கதை சொல்லுங்க. ஓகே சார். அந்த வெளிநாட்டு வெளிநாட்டில இருந்து வர பற்றாக்குறை இருக்கு தானே சார், அத நிவர்த்தி செய்யலாமே இருக்குது. இங்க எத்தனை கணக்குகளை பற்றி பேசப்படுது? முதலாந்திர கணக்கு, இரண்டாந்திர கணக்கு, பணிகள் கணக்கு, அது சம்பந்தமா பேசப்படுது. 3 கணக்குகள் பேசப்படுது. பணிகள் கணக்கு 3 கணக்கு பேசப்படுது. நடைமுறை கணக்கு கொண்டு பேசப்படுது. ஓகே, வேற
மொத்தமாக எத்தனை கணக்குகள் பேசப்படுது? யாருக்காவது ஐடியா வந்ததா எத்தனை கணக்கு என்று சொல்லி? வரவு செலவு சொல்லுங்க. புதுசா 2 கணக்கு தானே சார் வந்திருக்கு. பணிகள் கணக்கும் இரண்டாந்திர வருமான கணக்கு பணிகள் கணக்கு, இரண்டாந்திர வருமான கணக்கு, 2 கணக்குகள் புதுசா பேசப்பட்டிருக்குது. வந்திருக்கு. ஆமா, புதுசா வந்திருக்குது. இல்ல, இதுக்குள்ள மொத்தமாக எத்தனை கணக்கு பேசப்பட்டிருக்கு? வருமான கணக்கும் மூணு நட கணக்கு கணக்கும் ரெண்டும் 4 கணக்கு வருது சார். முதலாந்திர தேவைப்பட்டது. கணக்குக்குள்ள வருது. திருப்பி சொல்லுங்க. இப்ப கடைசியா யார் கதைச்சது? பணிகள் கணக்கும் சார், மற்ற வருமான கணக்கு இரண்டாந்திர கணக்கு வருது. முதலாந்திர கணக்குல முதல் பந்தியில பார்த்துருக்கு வருது. வருது. ஓகே. வேற மிஸ்ஸஸ் தரிஷ்குமார், நீங்க சொல்லுங்க. ஓம் சார் 5 கணக்கு இதுக்குள்ள வருது சார். கிரேட். 5 கணக்கு. என்னென்ன கணக்கு லிஸ்ட் பண்ணுங்க. பணிகள் கணக்கு, இரண்டாந்திர வருமான கணக்கு, நடைமுறை கணக்கு, வணிக பொருட்கள் கணக்கு, முதலாந்திர வருமான கணக்கு. சரி. வேற ஏதாவது இந்த 5க்கும் எப்படி அமையுது என்று சொல்லி ஏதாவது உங்களுக்கு அதை கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? இந்த 5ம் ஏதாவது ஒன்றுக்குள்ள ஒன்று அடங்குமா? அந்த மாதிரி ஏதாவது? அந்த நடைமுறை கணக்குக்குள்ளதான் சார் நடைமுறை கணக்குள்ளதான் வணிக பொருட்களின் வர்த்தக கணக்கு மற்றும் முதலாந்திர வருமான கணக்குகள் பாரிய பற்றாக்குறை இருக்குதுண்டு. அது வந்து நடைமுறை கணக்கில் ஏற்படுற பற்றாக்குறையை தானே சார் சொல்லியிருந்தது. ஓகே. இப்ப நான் அந்த பகுதியை கதைக்கிறேன். வெளிநாட்டு நடைமுறை கணக்கு என்பதை அவர் இங்க 4 கணக்காக உங்களுக்கு சொல்லி கொண்டு வாரேன். சரிதானே? முதலாவது வணிக கணக்கு, அது வணிக வர்த்தக கணக்கு என்று சொல்லி சொல்றதா. நான் அப்ப சுருக்கமா உங்களுக்கு வர்த்தக கணக்கு என்று எழுதுறேன். இதை இப்படி மௌசால முழுக்க எழுதி கொண்டிருக்கிறார். வர்த்தக கணக்குக்கு ஒரு கோலம் போடுறோம். வரவு, செலவு, மீதி என்று சொல்லி 3 கோலம் போடுவோம். வர்த்தக கணக்கின் வரவுண்டா என்னவா இருக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்க? வர்த்தக கணக்கினுடைய வரவு ஏற்றுமதி வருமானம். என்ன ஏற்றுமதி வருமானத்துல நான் சும்மா கற்பனையா சொல்லுகிறேன், 1000 மில்லியன் என்று சொல்லி வச்சுக் கொள்வோம். அந்த 1 பில்லியன், 1000 மில்லியன் வருது. செலவு பக்கத்துல இறக்குமதி செலவினமாக 3500 மில்லியன் டாலர்கள் செலவாகுது. இது சும்மா சொல்லுகிறேன்னா, இலங்கை நிலைமை இப்படி அல்ல, தங்களை விளங்கக்கூடிய மாதிரி. இப்போ வர்த்தக கணக்கினுடைய மீதி எவ்வளவு? -2500 மைனஸ் என்ன? அப்போ 2500 மில்லியன்கள் என்று சொல்லி இருக்கு. இது வர்த்தக கணக்கு. அடுத்த கணக்கு என்ன சொன்னவர்? முதலாந்திர வருமான கணக்கு. முதலாந்திர வருமான கணக்குண்டா என்னண்டா பிள்ளைகள்? அதற்காக தெரிந்து கொள்வோம் நாங்கள். முதலாந்திர வருமான கணக்கு என்று சொல்லுகிறது, இந்த தொழில் முயற்சிகளை ஆரம்பித்து அதனால வட்டி, லாபம், பங்கு லாபம் என்று சொல்லி வருமானங்களை அந்த முதலீட்டை ஆரம்பித்தவர்கள் கொண்டு போவார்கள். அப்ப வெளிநாட்டார்கள் இலங்கையில முதலீடுகளை தொடங்கி அதன் மூலமாக அவர்கள் இலங்கையில இருந்து தங்கட நாட்டுக்கு காசு அனுப்பினோம். இலங்கை காசு அனுப்பினோமோ, இலங்கை காசை கொடுத்து பேங்க்ல டொலராக மாற்றி டொலரைத்தான் தங்கட நாட்டுக்கு அனுப்ப போயிடும். அப்ப முதலாந்திர வருமான கணக்கில் அவர்கள் அப்படி அனுப்புறது ஒரு 1000 மில்லியன் ரூபாய்கள்ல அவர்கள் வட்டி, லாபம், பங்கு லாபம் என்று அனுப்புகிறார்கள். இலங்கையில இருந்து வெளிநாடுகள்ல முதலீடு செய்து இலங்கைக்கு ஒரு 100 மில்லியன் ரூபாய் அப்படி வருகிறது. இலங்கை ஆக்கள் போய் வெளிநாட்டுல கம்பெனியை தொடங்கி அப்படி எல்லாம் செய்ய மாட்டாங்க. வட்டி, லாபம், பங்கு லாபம் என்று சரி ஒரு 100 வருதுன்னு வச்சுக்கொள்வோமே. அப்ப இதனால ஒரு 900 மைனஸ் வருது. இதுதான் இந்த முதலாந்திர வருமான கணக்கிலையும் வர்த்தக கணக்கிலையும் காணப்படுற பற்றாக்குறை. சரிதானே? அடுத்தது பணிகள் கணக்கு, சேவை கணக்கு என்று சொல்றோம். சேவைகள் என்றால் இப்ப சுற்றுலா பயணிகள் வருவதன் மூலமாக இலங்கைக்கு வருமானம் கிடைக்கும். சுற்றுலா பயணிகள் வந்தால் இலங்கைக்கு வருமானம் வரும். அது
சும்மா ஒரு கற்பனையாக சொல்லுகிறேன், 2700 மில்லியன் ரூபாய் வருது. கீறி விளையாட வேண்டாம், வேறொரு தரம் எனக்கு அதை அழிச்சு கொண்டிருக்க நேரம் இல்லை. சரி, சேவைகள் பணிகள் கணக்கு சொல்லி சொன்னால் 2700 மில்லியன் ரூபாய் இலங்கை இந்த கப்பல் சேவை, விமான சேவை, சுற்றுலா பயணம், இந்த மாதிரி வெளிநாட்டு ஆட்கள் இலங்கை விமானத்தில் ஏறி போனா அவை காசு கொடுக்கணும் தானே, சரிதானே? அப்போ அப்படி வருது. இலங்கை பணிகளுக்காக செலவிட்ட தொகையும் இருக்குது. ஒரு 1800 இருக்கின்ற வச்சு கொள்ளுங்களேன், 1800 மில்லியன் இதுக்கு செலவழிச்சிருக்கு. இப்ப இதனால இலங்கைக்கு 900 மில்லியன் ரூபாய் பணிகள் கணக்குல மீதி வரும். பணிகள் கணக்குல மீதி வரும். ரெண்டாந்தர வருமான கணக்குன்னு சொல்லி ஒன்று இருக்கு. ரெண்டாந்தர வருமான கணக்கு. ரெண்டாந்தர வருமான கணக்குன்னா இந்த வேலை செய்கிற ஆட்கள் அனுப்புற காசு. வேலை செய்கிற ஆட்கள் இலங்கைக்கு காசு அனுப்புகினம் வெளிநாட்டில இருந்து இங்க வருகுது. ஒரு 3000 மில்லியன் வருது. 3000 மில்லியன் வருது. ஆனால் இலங்கையில வேலை செய்கிற வெளிநாட்டாக்கள், இந்த சைனாக்காரர் எல்லாம் வந்து ரோட்டு போட்டவை, இந்தியாக்காரர் வந்து ரயில்வேல வேலை செய்தவை, இப்படி எல்லாம் வேலை செய்து 1500 மில்லியன் இங்கே இருந்து அனுப்பப்படுது. அப்போ இலங்கைக்கு 1500 மில்லியன் வரும். இப்படி பார்த்தாலும் கடைசியா 1000 மில்லியன் மைனஸ் தான் இருக்கும். 1000 மில்லியன் மைனஸ் வரும். இதுதான் நடைமுறை கணக்கு, வெளிநாட்டு நடைமுறை கணக்கினுடைய மீதி. அப்ப இதுதான் விளங்கப்படுத்துறாரு உங்களுக்கு. வர்த்தக கணக்கில் ஏற்படுகிற பற்றாக்குறை, முதலாந்தர வருமான கணக்கில் ஏற்படுகிற பற்றாக்குறைகள் தான் இந்த நடைமுறை கணக்கு பற்றாக்குறைக்கு காரணமாக இருக்குது. பணிகள் கணக்கிலையும் இந்த பகுதி, பணிகள் கணக்கிலேயும் இரண்டாந்தர வருமான கணக்கு, அதாவது தொழிலாளர் பண அனுப்பல்களையும் ஒரு மிகை காணப்பட்ட போதிலும் அவற்றினால மற்ற 2 பேரும் கொண்டு வந்த மைனஸை ஈடுகட்ட முடியாது. வர்த்தக கணக்கிலும் முதலாந்தர வருமான கணக்கிலும் ஏற்பட்ட அந்த பற்றாக்குறைய இவர் 900 ஒரு பக்கத்தால வந்து ஒரு பற்றாக்குறையை ஈடுபட்டிருக்கார். மற்றது 1500 வந்து 2500 ஒரு 1500 தான் ஈடு பண்ணக்கூடியதாக இருந்தது. அப்ப தொடர்ச்சியாக வெளிநாட்டு நடைமுறை கணக்கு பற்றாக்குறையாகத்தான் இருக்கு, சரிதானே? இது இந்த 4 விடயங்கள் மூலமாக, அதாவது பொருட்களின் ஏற்றுமதி இறக்குமதி, சேவைகளுக்கான கொடுப்பனவு பெறுகை, வட்டி லாபம் பங்கு லாபம் என்று கிடைக்கிற வருமானம், அனுப்புற வருமானம், அடுத்த தொழிலாளர்கள் நாட்டுக்குள்ளே அனுப்புறது, நாட்டில் இருக்கிற வெளிநாட்டு தொழிலாளர் வெளிநாட்டுக்கு அனுப்புற பணம், இதை உள்ளடக்கி. இதை தவிர பிள்ளைகள் அடுத்தது நிதி கணக்கு என்று சொல்லி ஒன்றிருக்கு. நிதி கணக்குன்றால் இப்ப வெளிநாட்டு ஆக்கள் வந்து இங்க முதலீடு செய்வினமாக இருந்தால் இதுக்குள்ள வர வேண்டும் வரும். நேரடி முதலீடாக வந்து ஒரு கம்பெனியை தொடங்க போயினர், அதானி நிறுவனம் வந்து காற்றாலையை போட போதுண்டா அவர் வரைய காசை டாலர்ல தான் கொண்டு வருவார். அப்ப பெருமளவு டாலர் இங்க வரும். இப்படி முதலீடாக வந்தால் ஒரு கதைக்கு இதுக்குள்ள ஒரு 3000 மில்லியன் வந்துட்டு என்றால் அது இங்க வந்து மொத்த கணக்க, மொத்த வெளிநாட்டு கணக்க 2000 மிகையாக ஆக்கிவிட்டு என்ன, அவர் இப்படி ஒரு 3000 மில்லியனை கொண்டு வருவாராக இருந்தால் 2000 மில்லியன் வெளிநாட்டு கணக்குல மிக வந்து இலங்கை இந்த வெளிநாட்டு காசு, இலங்கை இந்த கையிருப்பில் வெளிநாட்டு டாலர் இருக்கு, 2000 மில்லியன் டாலர் இலங்கையிட்ட இருக்க போகுது. அப்படி நடக்க இல்லை என்று பின்னுக்கு சொல்றார். அதை விளங்கப்படுத்துறதுக்காக நான் இந்த பகுதியை உங்களுக்கு போட்டேன். சரியா? இந்த பகுதி விளங்கி இருக்கும் என்று நினைச்சு கொண்டு இனி அந்த பந்தியை வாசிப்போம். சும்மா வாசித்தாலும் விளங்கும். ஆனால் அந்த ஒன்றுக்குள்ள ஒன்று இருக்கக்கூடிய தொடர்புக்கு இப்படி ஒரு அடிப்படை அறிவு இருந்தால் நல்லது. என்ன, இல்லாவிட்டாலும் நல்லது, அது வேற. இந்த அடிப்படையான அறிவு இருந்தால் என்கிறது நல்லதாக இருக்கும். அப்போ பாருங்க, முதலாவது விஷயம் இப்படி உடைச்ச நாங்கள், இரண்டாவது இதுல உடைச்ச நாங்கள், மூன்றாவது இந்த பகுதியில உடைச்சிருக்கோம், சரிதானே? அப்ப இங்க
மூன்றாவது பந்தியில திரும்ப சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. 2வது பந்தியில சொல்லப்பட்ட வர்த்தக கணக்கு மற்றும் முதலாந்தர வருமான கணக்குகளின் பற்றாக்குறை என்ன வெளிநாட்டு நடைமுறை கணக்கில் பற்றாக்குறையினை ஏற்படுத்துகிறது என்று சொல்லியிருக்கு. 3வது பந்தியில சொல்லியிருக்கு பாருங்க, பணிகள் கணக்கு மற்றும் 2ஆந்தர வருமான கணக்கு முக்கியமாக தொழிலாளர் பண அனுப்பல்கள் ஆகியன மிகைகளை பதிவு செய்த போதும் நடைமுறை கணக்கில் வணிக பொருள் வர்த்தக மற்றும் முதலாந்தர வருமான கணக்குகள் என்பவற்றில் எப்போதும் உள்ள விரிவடைந்த பற்றாக்குறைகளின் தாக்கத்தை பாதுகாப்பதற்கு இத்தகைய மிகைகள் போதிய அளவானதாக காணப்படவில்லை. இத்தகைய மிகைகள் என்பது எதை சொல்லுது? அந்த பணிகள் கணக்கு, 2ஆந்தர வருமான கணக்கு. அப்போ முதல்வர் சகோதரியோட சொன்னீங்க இந்த பாரிய பற்றாக்குறை என்று சொல்லி அந்த சொல்ல நாங்கள் போட்டால் இன்னும் விளக்கமா இருக்கும் என்று சொல்லி நான் அதை இப்ப ஏற்றுக்கொள்வேன். சரி, இப்ப பாருங்க, இந்த 3வது விஷயத்தை நாங்கள் கொண்டு போய் மேலே எழுதினதோட சேர்த்துக்கொள்ள இயலும். வர்த்தக கணக்கு மற்றும் முதலாந்தர வருமான கணக்குகளின் பாரிய பற்றாக்குறையினால் வெளிநாட்டு நடைமுறை கணக்கில் பற்றாக்குறை ஏற்படுகிறது. ஆனால் 2 பேருக்கு மிகை வருகுது. யாருக்கு மிகை வருகுது? பணிகள் 2ஆந்தர கணக்குல மற்றும் 2ஆந்தர வருமான கணக்கு என்ன வருமான கணக்குகளில் மிகை ஏற்பட்ட போதும் இந்த பகுதியை நாங்கள் மேலே இருக்கிறதோட பாருங்க, திருப்பி சொல்லி இருக்கு. வர்த்தக கணக்கு மற்றும் முதலாந்தர வருமான கணக்குகளில் பாரிய பற்றாக்குறை ஏற்படுவதால் வெளிநாட்டு நடைமுறை கணக்கில் பற்றாக்குறை ஏற்படுகிறது. இப்போதைக்கு நாங்கள் இதை கொண்டு போய் அங்க எழுதுறதுக்கு கீழே குறிச்சு வச்சுக்கொள்வோம். பாருங்க, முதல் எழுதி வச்சீங்களோ வர்த்தக கணக்கு முதலாந்தர வருமான கணக்குகளின் பாரிய பற்றாக்குறையினால் வெளிநாட்டு நடைமுறை கணக்கில் பற்றாக்குறை ஏற்படுகிறது. இப்ப மேலதிகமா என்ன சொல்லுகிறோம்? பணிகள் 2ஆந்தர வருமான கணக்குகளில் மிகை ஏற்பட்ட போதும் பணிகள் மற்றும் 2ஆந்தர வருமான கணக்குகளில் மிகை ஏற்பட்ட போதும் வர்த்தக கணக்கு முதலாந்தர வருமான கணக்குகளின் பாரிய பற்றாக்குறையினால் வெளிநாட்டு நடைமுறை கணக்கில் பற்றாக்குறை ஏற்படுகிறது. விளங்குதா சொல்றது? சொல்ற விளங்குதா? மேல சொல்லப்பட்ட விஷயம் மேலே என்ன சொன்னது? வர்த்தக கணக்கிலையும் முதலாந்தர வருமான கணக்கிலையும் பெரிய பற்றாக்குறைவான இலங்கைக்கு தொடர்ச்சியாக வெளிநாட்டு நடைமுறை கணக்கு பற்றாக்குறை ஏற்படுகிறது. என்ன அப்ப தொடர்ச்சியான பற்றாக்குறை ஏற்படுகிறது என்று சொல்லுவோம். தொடர்ச்சியான பற்றாக்குறை ஏற்படுகின்றது. அதுக்கு பிறகு கீழே விளங்கப்படுத்துறார், பணிகள் கணக்கு 2ஆந்தர வருமான கணக்குல லாபம் வருகுது, காசு வருகுது, இருந்த போதும் அந்த வருமானம் இதுக்கு போதாம இருக்குதுன்னா அது இந்த கருத்து என்ன வந்தாலும் அதுகளால் ஏற்படுகிற பாதிப்பு பெருசு. அதுல ஏற்படுகிற பாதிப்பு பெரியது. நீங்க தனியாக எழுதி போட்டு திருப்பி சேர்த்து எழுதினா கூட பரவாயில்லை. இதுல நாங்க திருப்பி என்ன எழுத போகிறோம்? பணிகள் மற்றும் 2ஆந்தர வருமான கணக்குகளில் மிகை ஏற்பட்ட போதும் வர்த்தக கணக்கு மற்றும் முதலாந்தர வருமான கணக்குகளின் பாரிய பற்றாக்குறையினால் வெளிநாட்டு நடைமுறை கணக்கில் தொடர்ச்சியான பற்றாக்குறை ஏற்படுகிறது. சரிதானே? அப்ப மேலதிகமா நாங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 சொல்லி சேர்த்திருக்கிறோம். விளங்கிட்டா பிள்ளைகள்? அடுத்த பகுதி போட்டா? ஓகே, சரி. அடுத்த துண்டத்தை பாருங்க. மேலும் அமைப்பியல் சார்ந்த மற்றும் கொள்கை தடைகள் காரணமாக போருக்கு பிந்தைய பொருளாதார காலப்பகுதியிலும் எதிர்பார்க்கப்பட்ட மட்டங்கள் அளவிற்கு இலங்கை வெளிநாட்டு நேரடி முதலீடுகள் போன்ற
படுகடன் அல்லாத வெளிநாட்டு நிதியியல் பாய்ச்சல்களை கவர்வதற்கு தவறிவிட்டது. என்னென்ன பிள்ளைகள், இப்ப உங்களுக்கு நான் அதுல காய்ச்சல் தானே பற்றாக்குறை 1500 வருகுது, -1500 வருகுது என்றால் வெளிநாட்டு நேரடி முதலீடு போன்ற கடன் அல்லாத வரவுகள் வராவிட்டால் இலங்கை என்ன செய்ய வேணும்? அந்த தொகைக்கு அந்த பற்றாக்குறையை ஈடு செய்யறதுக்கு என்ன செய்ய வேணும்? ஏற்றுமதியால வெளிநாட்டு கடனை வாங்கும், வெளிநாட்டு கடனை வாங்க வேணும். சரிதானே? அப்படி கடன் வாங்காம இருக்கணும் என்றால் என்ன செய்யலாம்? ஏற்றுமதி அதிகரிக்கலாம் சார். நேரடி முதலீடு. இந்த படுகடன் அல்லாத, அதாவது கடன் அல்லாத வெளிநாட்டு நிதி பாய்ச்சல்களை கவரணும். வெளிநாட்டு நேரடி முதலீடுகள் வந்து டாலர் வந்துருதுன்னா அந்த டாலரை பாவிச்சு இலங்கை செய்து கொண்டிருக்கும். என்ன நீங்க சொன்ன போல மேலே நடைமுறை கணக்குல வருகிற பற்றாக்குறை எல்லாம் ஏற்றுமதியை தூண்டியாச்சு, இறக்குமதியை குறைச்சாச்சு, எல்லாம் செய்தும் பற்றாக்குறை வருகுதென்றால் அதுக்கு வழி வெளிநாட்டில இருந்து கடன் வாங்குறது ஒரு வழி, அல்லது கடன் அல்லாத வரவுகளை பெறுவது இன்னொரு வழி. இலங்கைக்கு என்ன நடந்திருக்கிறது சொல்றார்? இலங்கை எதிர்பார்த்த மட்டத்துக்கு படுகடன் அல்லாத நிதியை பெற முடியவில்லை, பெறுவதில் தவறிவிட்டது. சரிதானே? அப்போ இலங்கை எந்த விஷயத்துல நாங்கள் உடைச்சு வச்சிருந்தாங்களா? இல்லை, இதுல உடைப்போம். என்ன இந்த பகுதியில உடைப்போம். என்ன சொல்லி இருக்குது? இலங்கை படுகடன் அல்லாத வெளிநாட்டு நிதியை பெறுவதிலும் தவறிவிட்டது. இலங்கை படுகடன் அல்லாத வெளிநாட்டு நிதி பெறுவதில் தவறிவிட்டது, பெறுவதிலும் தவறிவிட்டது. இலங்கை படுகடன் அல்லாத வெளிநாட்டு நிதி பெறுவதிலும் தவறிவிட்டது. இலங்கை படுகடன் அல்லாத வெளிநாட்டு நிதியை பெறுவதிலும் தவறிவிட்டது. 6 சொல்லு. சரியா? அடுத்ததான் பாருங்க, மேலும் கடந்த தசாப்த காலப்பகுதியில் நாட்டின் அதிகரித்து வரும் வெளிநாட்டு படுகடன், கடந்த 10 வருஷமா என்ன நடந்து கொண்டு இருக்குது? தொடர்ந்து கடன் கூட்டிக் கொண்டிருக்குது. வெளிநாட்டு படுகடன் மற்றும் அதன் விளைவாக ஏற்பட்ட பாரிய அளவான படுகடன் தீர்ப்பனவு கொடுப்பனவுகள். அதிന്റെ கருத்து என்ன? அதுக்கு அந்த கடன் பட்டதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்து அந்த வட்டியை திருப்பி கடனும் வட்டியும் சேர்த்து கொடுக்கல, அது பெரிய தொகை. அப்ப அதுக்கு பேர்ந்து என்ன செய்யணும்? திருப்பி கடன் வாங்க. சரிதானே? அப்போ அது அடுத்தது என்ன? வெளிநாட்டு படுகடன் சுமைகளும் நிலைமையை மோசமாக்கின. அதாவது படுகடன் உறுதிப்பாட்டு கரிசனைகளுக்கு முக்கியமாக பங்களித்தன. அது என்ன படுகடன் உறுதிப்பாட்டு கரிசனைகள்? கடனை செலுத்துவாரா இல்லையாரு அதுக்குரிய வல்லமை, அதுக்குரிய உறுதி, அந்த ஸ்ட்ரென்த் ரேட்ட இருக்கா என்று சொல்லி அதை பற்றி கொஞ்சம் யோசிக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டுது. அப்ப அடுத்தது என்ன செய்திருக்கு? படுகடன் சுமைகள் என்ன அல்லது வெளிநாட்டு படுகடன்களால கடன் உறுதிப்பாடு பாதிக்கப்படுது, சவாலுக்கு உட்படுது. கிரேட், விளங்குதானே? அப்போ கடந்த தசாப்தத்தின் அதிகரித்து வருகிற வெளிநாட்டு படுகடன், அதே போல கடன் மீள் கொடுப்பன காரணமாக வெளிநாட்டுத்துறை சமமின்மை மேலும் அதிகரித்தது. விளங்குதா? விளங்குதா? அந்த பகுதி சொன்ன இடம் படுகடன் அதிகரிப்பு என்ன. அதே போல 2வது விஷயம் என்ன சொன்னாங்க? கடன் மீள் கொடுப்பன. படுகடன்கள், கடன் மீள் கொடுப்பனவு என்பவற்றின் அதிகரிப்பினால் வெளிநாட்டு படுகடன் என்றதுனாலும் பரவாயில்லை. வெளிநாட்டு படுகடன் கடன் மீள் கொடுப்பனவு அதிகரிப்பினால், கொடுப்பனவுகளின் அதிகரிப்பினால்
வெளிநாட்டுத்துறை வெளிநாட்டுத்துறைன்னா அந்த கணக்கைத்தான் சொல்லுமா. வெளிநாட்டுத்துறை மேலும் பாதிப்படைந்தது. வெளிநாட்டுத்துறை மேலும் பாதிப்படைந்தது. அதுல சொல்லப்பட்டது 2வது துண்டில் இவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. என்னன்னா கடந்த 10 வருஷமா நாட்டுல கடன் வேண்டது அதிகரிச்சு கொண்டு போகுது. அடுத்தது அப்படி கடனை வாங்குறதால பெரிய அளவுல கடனை திருப்பி கொடுக்குற செலவு ஒன்று ஏற்படுது. இது வெளிநாட்டு துறையை இன்னும் வெளிநாட்டுத்துறை பாதிப்பை மேலும் கடுமையாக்கியது. வெளிநாட்டுத்துறை பாதிப்பை மேலும் கடுமையாக்கியது. வெளிநாட்டுத்துறை என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு இனி தெரிய வேணும், இந்த குடுக்கல் வாங்கத்தான் அவர்கள் கதைக்கிறார். வெளிநாட்டுத்துறை பாதிப்பை மேலும் கடுமையாக்கியது. சரி, இனி நான் அடுத்த பந்திக்கு உங்களை கூட்டிக் கொண்டு போகிறேன். வெளிநாட்டுத் துறையில் ஏற்பட்ட அமைப்பியல் சார் பலவீனங்களுக்கு மத்தியில் இறைத்துறை மீதான செயல்திறனற்ற விரைவானதுமான கொள்கை மாற்றங்கள், COVID-19 உலகளாவிய நோய் தொற்று பரவல் மற்றும் தொடர்புடைய நிச்சயமற்ற தன்மைகள் என்பன பேரண்ட பொருளாதார பலவீனங்களை தீவிரப்படுத்தி தொடர்ச்சியான பேரழிவுகளுக்கு வழிவகுத்தன. இப்ப இன்னொரு ஏரியாவுக்கு அவர் இறங்கிட்டார். இன்னொரு ஏரியாவுக்கு வந்துட்டார். எங்க வந்துட்டார்? இறைத்துறை. இறைத்துறை என்றது எந்த துறை? COVID-19 அப்படியா? COVID-19 மேல எத்தனை பற்றாக்குறையை பற்றி கதைச்ச நாங்கள் தொடக்கத்திலே எத்தனை பற்றாக்குறையை பற்றி கதைச்ச நீங்கள்? 2 பற்றாக்குறை. அதுல ஒரு பற்றாக்குறை எது? வெளிநாட்டுத்துறை பற்றாக்குறை. அது முடிஞ்சது. அப்ப வெளிநாட்டுத்துறை பற்றாக்குறைக்கு மத்தியில் என்ன அந்த நேரத்திலேயே அடுத்தது எங்க போறோம்? உள்நாட்டு பற்றாக்குறை. உள்நாட்டு பற்றாக்குறை. அதாவது இறைத்துறை என்று சொல்லுகிறது அரசாங்கத்தின் வரவு செலவு, சரிதானே? அரச வருமானம், அரசு இறை என்றெல்லாம் கதைக்கிறது. அப்ப அதனுடைய பொருத்தமற்ற கொள்கைகள். அப்ப இந்த சூழ்நிலையில எந்த சூழ்நிலையில மேலே நான் சொல்லி கொண்டு வந்துட்டோம் வெளிநாட்டுத்துறை. இந்த சூழ்நிலையில் என்றதுனா காணும் அந்த வசனம் தொடர்ச்சியா வரும். இந்த சூழ்நிலையில் என்ன எதனுடைய கொள்கைகள்? பலவீனமான இறைக்கொள்கை. பலவீனமான இறைக்கொள்கை. அடுத்தது COVID-19 தாக்கம். COVID-19 தாக்கம் என்பவற்றால் என்ன நடக்குது என்பவற்றால் பொருளாதார பேரழிவு ஏற்பட்டது. பொருளாதார பேரழிவு, அதாவது பேரின பொருளாதாரத்தை பாதிச்சு பொருளாதார பேரழிவு ஏற்பட்டது. இப்ப இலங்கையின் நிலைமை என்னன்னு உங்களுக்கு விளங்குதோ? இப்படி படித்து கொண்டு வந்தால் நான் அடிக்கடி சொல்லுவேன், சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட்டும் ஒரு படிக்கிற புத்தகம் தான் எங்களுக்கு விளங்கிடும். சரிதானே? என்ன நடந்திருக்குது வெளிநாட்டு துறையில இப்படி எல்லாம் பாதிப்புகள். அதாவது இந்த சூழ்நிலையில் மேல சொல்லப்பட்ட அந்த வெளிநாட்டு சூழ்நிலை, இந்த சூழ்நிலையில் பலவீனமான இறக்கொள்கை, COVID-19 தாக்கம் என்பவற்றால் பொருளாதார பேரழிவு ஏற்பட்டது. 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. முதல் வசனம் 10 சொல்லு, நான் சொல்ல மறந்துட்டேன். ஓகே, 10. சரியா? விளங்குதா பிள்ளைகள்? அடுத்த பாருங்க, 2022 ஏப்ரலில் திரவ இருப்புகள் ஏறத்தாழ 0 மட்டங்களுக்கு வீழ்ச்சி அடைந்தமை. அதன் கருத்து என்ன? திரவ இருப்புண்டா என்ன? காசா செலவழிக்கிற அதுல காசே இல்லை.
கையில, அதாவது திரவத்தன்மை என்ற பிள்ளைகள் பணத்தினுடைய திரவத்தன்மை நினைச்ச உடனே எடுத்து செலவழிக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். இப்போ உங்களுடைய கையில காசு இருக்குது என்றால் அது 100% திரவத்தன்மை. பேங்க்ல இருக்குது என்றால் ஏடிஎம்ல எடுக்கலாம் என்றால் அது ஒரு 100% கிட்டின திரவத்தன்மை. நகையாக இருக்குது என்றால் அதுவும் ஒரு 90% மேல திரவத்தன்மை. உடனடியாக அதை படமாக மாத்தலாம். இதுவே காணியா வச்சிருந்தீங்கன்னா அது சில ஒரு வருஷமானாலும் பணமாக்க முடியாம இருக்கு, அல்லது பணமாக்குற போது நட்டம் வரும். அதான் அந்த திரவத்தன்மைன்றது. சரிதானே? லிக்யூட் கேஷ் என்று சொல்லுவார்கள். அதுக்காக தண்ணி மாதிரி இருக்கும் என்று விளங்கிக் கொள்கையில உடனே காசாக்கக்கூடிய தன்மை. இலங்கையை பொறுத்தவரையில திரவ இருப்புகள், அதாவது வெளிநாட்டு சொத்துக்கள் இலங்கையிட்ட இருக்கும். தங்கமாக இருக்கும், டொலராக இருக்கும், முதலீடுகளாக இருக்கும், இப்படி எல்லாம் இருக்கும். ஆனால் உடனடியாக எடுத்து செலவழிக்கக்கூடிய பணமாக வெளிநாட்டு சொத்தாக ஏதாவது இருந்திருக்குது இலங்கையிட்ட? இல்ல ஏறத்தாழ பூஜ்ஜியம். என்ன? ஏறத்தாழ பூஜ்ஜியம். அடுத்தது என்ன நடக்குது? மொத்த அலுவல்சார் ஒதுக்குகள் வரலாற்றில் குறைந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைந்தன. மொத்த அலுவல்சார் ஒதுக்குகள் என்றது அரசாங்கத்திட்ட ரிசர்வ்ல இருக்கிற பணம் ஐயா. அரசாங்கத்தின கையில இருக்கக்கூடிய வெளிநாட்டு நாணயங்கள், அது ஒரு ஒதுக்கொண்டு இருக்கும். இலங்கையில இவ்வளவு இருக்கணும் என்று சொல்லி இப்ப 7 பில்லியன் இருக்குன்னு சொல்லிடும். அப்போ வரலாற்றிலேயே குறைந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைந்தது. அப்போ இந்த மேலே இருக்கிற நிலைமைகள், பொருளாதார பேரழிவுகள் ஏற்பட்டது. அடுத்ததா என்ன செய்யறாங்க? 2022 ஏப்ரலில் என்ன நடக்குது? அலுவல்சார் ஒதுக்குகள். என்ன? அலுவல்சார் ஒதுக்குகள். அலுவல்சார் ஒதுக்குகள் என்பது அரசாங்கத்தின் கையில் இருக்க வெளிநாட்டு காசு. அலுவல்சார் ஒதுக்குகள் மிக குறைந்த மட்டத்தை அடைந்தன. மிக குறைந்த மட்டத்தை அடைந்தன. 2022 ஏப்ரல்ல அலுவல்சார் ஒதுக்குகள் மிக குறைந்த மட்டத்தை அடைந்தன. மிக குறைந்த மட்டத்தை அடைந்தன என்றால் காசே இல்லை கிட்டத்தட்ட. வரலாற்றில மிக குறைந்த மட்டம். இலங்கையிலேயே காசு இல்லாம போன காலம்ன்றது இந்த காலப்பகுதி தான். அதைத்தான் நாங்கள் இலங்கையினுடைய பொருளாதார நெருக்கடி என்று புரிஞ்சு கொண்டவங்களுக்கு எவ்வளவு விளங்கல அது பொருளாதார நெருக்கடி என்ன என்று சொல்லி. இப்பின்னணியில் பன்னாட்டு நாணய நிதியத்துடனான நிதியளித்தல் ஏற்பாட்டுக்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கிய அதே வேளை படுகடன் மறுசீரமைப்பு செயல்முறை நிலுவையில் உள்ள நிலையில் 2022 ஏப்ரலில் அரசாங்கம் இடைக்கால பகுதி ஒன்றுக்கு படுகடன் ஸ்தம்பிதம் ஒன்றை அறிவித்திருந்தது. என்ன நடக்குது? இந்த சூழ்நிலையில சார் அந்த படுகடன் சீரமைப்பு செய்யறதை நிப்பாட்டிட்டு சீரமைப்பு செய்யறதை நிப்பாட்டிடு, காசு திருப்பி கொடுக்கறது. படுகடன் ஸ்தம்பிதம் என்றது ஒருத்தருக்கு கடன் பண்ணொருத்தருக்கும் காசு இல்லை என்று வெளிப்படுத்தலாம். கொஞ்ச காலத்துக்கு ஒருத்தருக்கும் ஒன்றும் தர மாட்டேன் என்று சொல்லி, சரிதானே? அதைத்தான் மறுசீரமைப்பு என்று சொல்ற. கடன் மறுசீரமைப்பு அவையோட கதைச்சு ஒரு 3 வருஷம் பொறுத்து நீங்க முதல் எங்கள்கிட்ட 50 தவணை என்று நீங்கள் 100 தவணையாக திரட்டுமோ என்று பேசி 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 எல்லாரோடையும் பேசி இப்போ ஒரு நிலைமைக்கு வந்துட்டுது. சர்வதேச நாணய நிதியமும் இப்ப கட்டம் கட்டமா காசு கொடுத்துட்டுது. இது அப்பத்தே நிலைமை. என்ன நடந்திருக்குது? ரணில் விக்ரமசிங்க சர்வதேச நாணய நிதியத்திட்ட போறதை தவிர வேற எந்த வழியும் இருக்க இல்லை. அன்னைக்கு சொன்னாக்கள் யாரும் சர்வதேச நாணய நிதியத்தை போகக்கூடாது என்று சொன்னவர்கள்ட்ட வேற வழி யாரும் காசை கொடுக்கறதுக்கு இருக்கு. சரிதானே? ஒரு 5 பில்லியன் காசு கொடுத்திருந்தா போயிருக்கா. வாங்கினவனுக்கு கடனே தர மாட்டோம்னு சொல்லியாச்சு. என்னட்ட சாப்பாட்டுக்கே வழி இல்லை, கடன் வேணினான் தான், ஆனால் இப்ப இல்லை, கொஞ்சம் பொறுக்கு. சரி, இப்ப என்ன நடந்திருக்குது? இதனால் என்ன அல்லது இப்பின்னணியில தானே இருக்கு. இதனால் சர்வதேச நாணய நிதியத்திடம் நிதி பெறும் பேச்சுவார்த்தைகள் நடக்குது. முதலாவது சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தைகளும் சர்வதேச நாணய நிதியத்துடன் தொடர்பு கொண்டதோடு, இதனால் சர்வதேச நாணய நிதியத்துடன் தொடர்பு கொண்டதோடு கடன் மீள் செலுத்தல்கள் நிறுத்தப்பட்டன. கடன் மீள் செலுத்தல்களும் நிறுத்தப்பட்டன. உங்களுக்கு அந்த அதுல இருக்கிறாங்க பொருள் விளங்கி இருக்கு.
என்று சொல்லி இருக்கு. என்ன இதனால சர்வதேச நாணய நிதியத்தோடு தொடர்பு, நிதியத்தை தொடர்பு அல்ல நிதியத்துடன் தொடர்பு கொண்டதோடு கடன் மீள் செலுத்தல்கள் நிறுத்தப்பட்டன. 3, 4, 5, 6, 7, 8, 9. கடைசியா சொல்ற பாருங்க, இலங்கையினுடைய படுகடன் நிலையற்றது என்று மதிப்பீடு செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது இலங்கை கடன் கொடுத்தீங்கன்னா இலங்கையிலிருந்து வேண்ட மாட்டீங்க என்று சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இப்போது நாணய நிதியத்தின் நிதி வசதியை வெற்றி பெறுவது எதில தங்கி இருக்குதா? மறுசீரமைப்புல, படுகடன் மறுசீரமைப்பில் தங்கி விளங்குதானே? சர்வதேச நாணய நிதியத்தின் வெற்றி அல்லது நாணய நிதிய உதவி கிடைப்பது, சர்வதேச நாணய நிதிய உதவி கிடைப்பது படுகடன் மறுசீரமைப்பில் தங்கி உள்ளது. படுகடன் மறுசீரமைப்பில் தங்கி உள்ளது. சர்வதேச நாணய நிதிய உதவி கிடைப்பது படுகடன் மறுசீரமைப்பில் தங்கி உள்ளது. ஓகே, வெட்டி சொல்றோம். இப்ப நாங்கள் ஒரு சுருக்கம் உண்டு இப்படி எழுதி வச்சிருக்கிறோம். இலங்கையில் பல ஆண்டுகளாக காணப்படும் இரட்டை பற்றாக்குறை நிலைமை அமைப்பியல் சார்ந்த தடையாகவும் பேரண பொருளாதார பாதிப்புக்கான காரணியாகவும் காணப்படுகிறது. 13 சொல்லில எழுதி வச்சிருக்கிறேன். அடுத்தது, பணிகள் மற்றும் இரண்டாந்தர வருமான கணக்குகளில் மிகை காணப்பட்ட போதும் வர்த்தக முதலாந்தர வருமான கணக்குகளின் பாரிய பற்றாக்குறையினால் வெளிநாட்டு நடைமுறை கணக்கில் தொடர்ச்சியான பற்றாக்குறை ஏற்படுகின்றது. 20 சொல்லில் எழுதி வச்சிருக்கிறார். பணிகள் மற்றும் இரண்டாந்தர வருமான கணக்குகளில் மிகை ஏற்பட்ட போதும் வர்த்தக முதலாந்தர வருமான கணக்குகளின் பாரிய பற்றாக்குறையினால் வெளிநாட்டு நடைமுறை கணக்கு தொடர்ச்சியான பற்றாக்குறையை அனுபவிக்கிறது. சரியா? 20 சொற்கள் எழுதியிருக்கிறார். அடுத்தது, இலங்கை படுகடன் அல்லா வெளிநாட்டு நிதி பெறுவதிலும் தோற்றுவிட்டது அல்லது தவறிவிட்டது. 6 சொல். இலங்கை படுகடன் அல்லா வெளிநாட்டு உதவி பெறுவதிலும் தோற்றுவிட்டது. வெளிநாட்டு படுகடன் கடன் மீள் கொடுப்பனவுகளின் அதிகரிப்பினால் வெளிநாட்டுத்துறை பாதிப்பு மேலும் கடுமையாகியது. வெளிநாட்டுத்துறை பாதிப்பு மேலும் கடுமையாகியது. அடுத்தது பாருங்க, இந்நிலையில் பலவீனமான இறக்கொள்கை COVID-19 தாக்கம் பொருளாதார பேரழிவை ஏற்படுத்தியது. இந்நிலையில் பலவீனமான இறக்கொள்கையும் COVID-19 தாக்கமும் பொருளாதார பேரழிவை ஏற்படுத்தியது. ஏப்ரலில் அலுவல்சார் ஒதுக்குகள் மிக குறைந்த மட்டத்தை அடைந்தன. 2022 ஏப்ரலில் அலுவல்சார் ஒதுக்குகள் மிக குறைந்த மட்டத்தை அடைந்தன. இதனால் சர்வதேச நாணய நிதியத்துடன் தொடர்பு கொண்டதோடு கடன் மீள் செலுத்தல்களும் நிறுத்தப்பட்டன. சர்வதேச நாணய நிதிய உதவி கிடைப்பது படுகடன் மறுசீரமைப்பில் தங்கியுள்ளது. கூட்டி பார்ப்போம், மொத்தமா எத்தனை சொல்லு வருகிறது? 13, 20, 33, 6, 39, 49, 9, 58, 7, 65, 65, 9, 74, 74, 8, 82 சொற்கள் வருது. எங்களுக்கு எத்தனை சொல்லு வேணும்? 75 வேணும். இப்ப 7 சொல்லு நீக்க வேண்டி இருக்குது. சரிதானே? அப்ப நாங்கள் அந்த சம்பவங்களை வெளியில போவோம். உதாரணத்துக்கு 2022 ஏப்ரலில் அலுவல்சார் ஒதுக்குகள் மிக குறைந்த மட்டத்தை அடைந்தன என்று சொல்லி இருக்குதானே. அதை நாங்கள் திரவத்தன்மை பூச்சியமடைந்ததால் என்று மாற்றலாம். சில இடங்கள்ல அந்த நுட்பங்களை பாவிக்கணும். திரவத்தன்மை
பூச்சியம் அடைந்ததால் அந்த மேலே இருக்கிறத வெட்டி போட்டு திரவத்தன்மை பூச்சியம் அடைந்ததால் சர்வதேச நாணய நிதிய உதவியை நாடியதோடு சர்வதேச நாணய நிதிய உதவியை நாடியதோடு படுகடன் மீள் செலுத்தலும் நிறுத்தப்பட்டது. அப்ப அதுல ஒரு 3, 4, 5, 6 சொல்லு 5 சொல்லு குறைக்கலாம். திரவத்தன்மை பூச்சியம் அடைந்து அடைந்ததால் சர்வதேச நாணய நிதிய உதவி கோரப்பட்டதோடு கடன் மீள் செலுத்தலும் நிறுத்தப்பட்டது. நாணய நிதிய உதவி கடும் மறுசீரமைப்பில் தங்கியுள்ளது. சர்வதேச அந்த கிடைப்பது என்ற சொற்களையும் வெட்டுகிற நாணய நிதிய உதவி கடன் மறுசீரமைப்பில் தங்கி உள்ளது. அன்னளவாக ஒரு 76, 77 சொல்லுக்குள்ள எழுதக்கூடியதாக இருக்கு. ஒரு வித்தியாசமான அனுபவம் உங்களுக்கு நல்ல வந்து இன்னைக்கு வெளிநாட்டுத்துறை விளங்கிட்டுதான். முதல்ல அதை சொல்லுங்க பிள்ளை. வெளிநாட்டுத்துறையின் அமைப்பு ஓரளவுக்கு விளங்கிட்டுதா இப்படித்தான் என்று சொல்லி. அதே மாதிரி இன்னொரு நாளைக்கு இறைத்துறையினுடைய அமைப்பு பார்ப்போம். ஒரே அடியா பார்த்தா எல்லாம் குழம்பிடும். வெளிநாட்டுத்துறை ஒரு மேலோட்டமா தான் பார்த்துருக்கான். நிறைய அந்த விஷயம் தெரிஞ்சாக்கள் என்னோட கோபிச்சு கொள்ளக்கூடாது. நான் சாதாரணமாக இதை பற்றி ஒன்றுமே தெரியாத என்ன போல ஆக்களுக்காகத்தான் சொல்றது. எல்லாம் தெரிஞ்ச அந்த பகுதியை வடிவா படிச்ச ஆக்களுக்கு இனிமேல் அதிகமா விளங்கும். பெரும்பாலும் இந்த துறைகள் சார்ந்து கூடுதலான உரைப்பகுதிகள் வாரது. சரி, என்ன தலைப்பு போடலாம் இதுக்கு? என்ன தலைப்பு போடலாம்? தலைப்பை போட தேவையில்லை பிரியா. இலங்கையின் வெளிநாட்டு இலங்கையினுடைய வெளிநாட்டுத்துறை மட்டுமா இதுல பேசப்பட்டிருக்குது? வெளிநாட்டு உள்நாட்டுத்துறை. அப்ப இரட்டை பற்றாக்குறை என்ன? இரட்டை பற்றாக்குறை தாக்கங்களும் பற்றாக்குறை தாக்கங்கள் காரணங்களும் அவற்றின் தீர்வு முயற்சிகள் என்ன? அவற்றுக்கான தீர்வு முயற்சிகளும் என்கிற அடிப்படையில உங்களோட தலைப்பு இருந்தால் போதும். இலங்கையின் பற்றாக்குறை தாக்கம், அதற்கான காரணங்களும் தீர்வுக்கான முயற்சிகளும் என்று சொல்லி அமைகிற விதமாக தலைப்பு இருந்திருந்தால் சரியா இருக்கும். நான் நினைக்கிறேன் பொருத்தமாக ஓரளவுக்கு நாங்கள் இதை செய்து பழகி இருக்கிறோம். அடுத்த சேலமர்வுல நாங்கள் வேறு ஒரு வகையில ஒரு உரைப்பகுதியை இப்படி ஒரு உரைப்பகுதியை தந்து போட்டு இந்த உரைப்பகுதிக்குள்ள சில கூற்றுக்களை தருகிறது. அந்த கூற்றுக்கள் சரியா பிள்ளையா அல்லது சொல்லி இல்லாதா இந்த மாதிரியாக பார்க்கிற இந்த விதமான வினாக்களை ஒரு கால் கலந்து பேசுவோம். சரி, அப்ப நான் இந்த அளவில் இன்றைக்கு நிறுத்தி கொள்ளுகிறேன். திரும்ப சந்திக்கிற வரைக்கும் எல்லோருக்கும் நல்ல பொழுதுகள் அமைய வேணும் என்கிற பிரார்த்தனையோட நிறைவு செய்து கொள்ளுகிறேன். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. எத்தனை பந்தி தந்தாலும் சார் நாங்க